வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ரொம்ப நொந்து போயிருக்கிறேங்க. இந்த நேரத்தில என்ன யார் எவ்வளோ பணம் குடுத்தாலும் எனக்கு பத்தாது. அந்த அளவுக்கு பெரிய கடன்ல இருக்கேன். நான் ஒரு நண்பர் நம்பினேன். அவர் ஏமாத்திட்டாப்புல. ஏதோ ஒரு லோனுக்கு சைன் பண்ணேன் மாத்திட்டாப்புல. யாரோ தர வேண்டியது நம்பி ஏமாந்துட்டேன். ரொம்ப கஷ்டத்தில இருக்கேன். எல்லா லோனுலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்பி நடுத்தெருவுல இருக்கிறேன். இந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சில நேரத்தில நம்ம நெறைய பேர ரொம்ப நம்பிடுவோம். அந்த நம்பும்போது என்ன ஆகுன்னா, அவங்கள நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க பணத்தில ஏமாத்திருந்தா கூட பணத்த கூட நம்ம குடுத்துடலாம். ஆனா ரொம்ப நம்பிட்டு ஏமாத்தும்போது ரொம்ப ஹார்ட்டிங்கா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் எனக்கு ஒரு விஷயங்கள பண்ணிட்டாங்க. என்னுடைய பான் கார்டு, என்னோட சேலரி ஸ்லிப்பு கேட்டாங்க. சரி எதுக்குடா கேட்குறேன்னு கேட்கும்போது, இல்ல இல்ல என்னோட ரெஃபரன்ஸ்க்காக கேட்குறேன். ஆஃபீஸ்ல கேட்குறாங்கன்னாங்க. குடுத்துட்டேன். லோன வாங்குனாங்க. யார் வாங்குனா என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தா கூட பரவால்ல. யாரோ ஒருத்தர் பேர்ல வாங்கி, என்ன போலவே சைன் பண்ணி என்ன ஏமாத்துனாங்க. கிட்டத்தட்ட அந்த லோன் அடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. என்னோட சேலரியில பாதி அப்படியே போச்சு. ஸோ இது போல சூழ்நிலைலாம் வரும்பொழுது, இந்த மனுஷங்கள நம்புறது ரொம்ப டென்ஷனாவே ஆயிடும். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அடி வாங்கிட்டு தான் வெளியே வருது. ஆப்பரேஷன் தியேட்டர்லேருந்து அடி வாங்கிட்டு தான் வெளியே வருது. இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை வெளிய இந்த உலகத்த பார்க்குது வெளியே வருதுன்னா, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கா? அந்த குழந்தைக்கு உணர்ச்சி இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த நர்ஸ்லாம் அடிப்பாங்க தெரியுமா? அடி அடின்னு அடிச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு அழுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே ஃபுல் டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு தான் வெளியே வரும். அப்பா, அம்மாவுக்குலாம் அது தெரியாது. ஸோ சில நேரத்தில நம்ம அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவோம். அப்படியே இதே இருந்தா போதும்டா சாமி ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியே இருந்துடலாம் வாழ்க்கை ஓட்டிடலாம்னு நினைக்கும்போது, திடீர்னு நம்ம அம்மா, அப்பா இறந்துருவாங்க. எல்லாமே கைவிட்டுரும். இந்த நிலைமை எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாரும் கைவிட்டுற மாரி இருக்கும். சொந்தக்காரங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. அம்மா, அப்பாவும் இறந்துருவாங்க. யாரெல்லாம் நம்புனோங்களோ எல்லாமே விட்டுட்டு அப்படியே நிப்போம். அனாதையா நிக்கும்போது தான் பட்டுன்னு ஒரு அடி விழும் நமக்கு. ஆஹா! அடுத்தது மூவ் பண்ணுன்ற போல. ஒட்டகச்சிவிங்கியின் கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒட்டகச்சிவிங்கி ஒரு குட்டி போடுதுன்னா, அந்த கீழ குழந்தை விழுந்த உடனே எடுத்த உடனே அது போயிட்டு லிப் பண்ணி அந்த குழந்தையெல்லாம் அரவணைக்கலாம் செய்யாது. எடுத்த உடனே எட்டி உதைக்கும். ஒரு 4, 5 அடி நல்லா வாங்கும். எட்டி உடைச்சு அந்த பிறந்த உடனே ஓட வைக்கணும். அதோட வேலையே அதான். ஸோ ஒட்டகச்சிவிங்கி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே நல்லா அடி அடின்னு அடிச்சு, அது ஓடுற வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கும். அது கத்தும் காமோன்னு கத்தும். பார்க்கறதுக்கு பாவமா இருக்கும். ஆனா, ஒரு 5, 10 நிமிஷத்துல ஓட ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அதோட குட்டி ஓடுனா தான் அந்த வாழ்க்கையில பிழைக்க முடியும். இல்லாட்டி நெறைய மிருகங்கள் சாப்பிட்டுன்ட்டு அந்த ஒட்டகச்சிவிங்கி நல்லா தெரியும். ஸோ சில நேரத்தில நம்மள கடவுள் அப்படி செய்றாரு, இருட்டான ஒரு பாதையில தள்ளுறாருன்னா, இதுவும் நன்மைக்காக தான் இருக்குமே தவிர, நம்மள அப்படியே போடுறதுக்காக இருக்காது. எங்க வீட்டு வாசல்ல ஒரு தடவ குப்பை என்ன பண்ணேன், ஒரு அவசரத்துக்காக நான் ஆஃபீஸ் போகும்போது, சரி இங்க வச்சுட்டு அப்புறமா போலாம் போட்டுடலான்ட்டு வாசல்ல வச்சுட்டு போயிட்டேன். அந்த காம்பவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய வீடு இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல குப்பை இருக்கவோ, இன்னும் சில பேர் அந்த இடத்துல குப்பை வச்சுட்டாங்க. ஒரு 2, 3 குப்பை ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது, ஐயோ! மறந்துட்டோமே குப்பை பார்த்தா 3, 4, 5 குப்பை இருக்கு. என்ன 3, 4, 5 குப்பை இது புதுசா இருக்கேன்ட்டு நான் அதுக்கு கேர் பண்ணல விட்டுட்டேன். ஒரு 1 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல நெறைய குப்பைகள் சேர்ந்து வந்துருச்சு. எப்படி பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல குப்பையாக்கிட்டாங்க. இது எப்படியாவது எடுக்கணுன்ட்டு ஒரு நாள் லீவ் போட்டாவது கிளீன் பண்ணலான்ட்டு எல்லாமே வண்டிய எடுத்து ஒரு வண்டிய கொண்டு எல்லாத்தையும் குப்பையெல்லாம் ஏத்தி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த 1 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த இடத்துல குப்பை நிக்குது. இதுக்கு என்ன பிரச்சனை? என்ன சரி பண்ணலான்னு தெரியல எனக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்க பார்த்தா பக்கத்து இடத்துல தான் போடுறாங்க. நம்ம யாரையும் சண்டையும் போட முடியாது. அதனால என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு, அவங்க கிட்ட போயிட்டு குப்பை போடாதீங்க சொன்னா போடாம இருப்பாங்க. அவங்களும் அதே வேலை தான் செய்வாங்க. அதனால என்ன பண்ணேன், ஒரு பூச்சட்டி எடுத்துன்னு நான் அங்க பூ வளர்க்க போறேன். நீங்க ஒரு பூ வைங்கன்ட்டு அவங்க கையில குடுத்து வைக்க வச்சேன். ஸோ 2 பேர் வச்சாங்க. இத பார்த்து ஒரு 3, 4 பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, தண்ணி ஊத்த ஆரம்பிச்சேன் அவங்க கண்ணு முன்னாடியே. அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, நான் தண்ணி ஊத்துறத நிறுத்திட்டேன். அவங்க இந்த தண்ணி தெளிக்கும்போது வீட்டுக்கு பெருக்குவாங்க இல்லையா? ஸோ ரோட்ல பெருக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தண்ணிலாம் தெளிக்கும்போது அவங்க தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு குப்பை தொட்டிய பூந்தொட்டியா மாத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்துங்க. அதுவும் அந்த இடத்த குப்பையா மாத்துறது ரொம்ப சுலபம். நம்ப சிந்தனைய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம சாதாரண ஒரு விஷயம் நமக்கு தோணும். இது நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அவ்வளோதான் நம்ம இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம மேலலாம் போக மாட்டோம். இது இருக்கிறத வச்சு ஓட்டிடுவோம். இதே கம்பெனில இருந்துருவோம். இதுக்கு மேல நம்ம போனா பெருசாலாம் சாதிக்க முடியாது. இந்த இருக்க சம்பளத்த வாங்கி இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை விட ஒரு முட்டாள்தனம் பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க 1980ல இருக்கிறீங்க. இப்போ வாங்குற சம்பளம், இப்போடைய காலகட்டம் வேற. நீங்க 20,000 சம்பளம் போதுன்னீங்கன்னா அது தப்பு. 30,000 சம்பளம் போதும்னாலும் தப்பு.
ஒரு 3 பேர் கொண்ட குடும்பத்துக்கு குறைஞ்சது 50,000 தேவைப்படுது. இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் 50,000 வந்துருங்க. ஏன்னா பாதி பேர் கடனோட தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த போதுன்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை மாதிரி போய் சேர்ந்துடும் அவங்க மனசில். இது போதும் நினைக்க அது போதுன்ட்டு அவங்களோட நிறுத்தினா பரவாயில்ல, கூட சேர்ந்துருப்பாங்க. அவங்க பக்கத்துலலாம் வந்து ஆளுக்கு ஒரு குப்பையை போட்டுப்பாங்க. ஆமாப்பா போனால் ஏமாந்துருவேன், அந்த பிஸ்னஸ் எடுத்தால் ஏமாந்துருவேன், இந்த பிஸ்னஸ் பண்ணால் ஏமாந்துருவேன் எல்லாரும் செஞ்சு சொல்லும்போது ஒரு பயம் வந்துட்டு அது குப்பை கிடங்காவே இருக்கும். ஆனால் அந்த குப்பை கிடங்கை மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரே நாள் நடக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று ஒன்றா எடுத்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணிவிட்டு காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி செய்யக்கூடிய ஒரு வேலையை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் எத்தனையும் ரிசைன் பண்ண முடியாது. ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யணும். அல்லது இன்னொரு ஜாப் செஞ்சு அந்த ஜாப்லோட வருமானத்தை நீங்கள் கையில் பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 25 வைங்களேன் எக்ஸ்ட்ரா சம்பளம். ஒரு 50 வைங்களேன், ஏன் ஒரு 100 வைங்களேன், அதுவும் பணம் தான். ஸோ நீங்கள் அது போல் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான வழி வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப நாளாக இந்த கணத்திலே இருந்திருக்கோம், இதுலேருந்து வெளியே வரணும்னு தெரியும். ஸோ சிந்தனையில் உங்களுடைய மைண்ட், அதாவது நம்ம இவ்வளோ தான் நினச்சிட்ருப்போம் வாழ்க்கையில், ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் முதலாளியுடைய மொத்த மதிப்பு வந்து அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸாக இருக்கும் அல்லது கம்பெனியுடைய மதிப்பாக இருக்கும். அவருடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவரை மதிக்கப்படுகிறார். பணத்தின் பதில் தான் அவர் மதிக்கப்படுகிறார். அப்போ கடவுளுடைய மதிப்பு, நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களா இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடவுளுடைய மதிப்பு நீங்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கீங்க? 100 கோடியா, 1000 கோடியா, லட்சம் கோடியா? ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 1,00,000 கோடி கூட வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய மதிப்பை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க? நீங்கள் எவ்வளோ மதிப்பு தேர்வீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம சேலரி கால்குலேட் பண்ணுவோம். என்னோடய மாத சம்பளம் ஒரு 25,000 தான். இவ்வளோ தான் என்னோடய மதிப்பு. மிஞ்சி மிஞ்சி போனால் என்கிட்ட ஒரு கொஞ்சம் நகை இருக்கும். இவ்வளோ தான், ஒரு ₹1,00,000 தான் என்னுடைய மதிப்பு இருக்கும். அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் பெரிய தவறு. ஏன்னா ஒரு சொத்துடைய மதிப்பு தான் ஒரு முதலாளியுடைய முழு மதிப்பை கணக்கிடும் பொழுது ஒரு கடவுளுடைய மதிப்பு தான் நம்ம மதிப்பிடப்படும். ஸோ கடவுளுக்கு எவ்வளோ விதமான மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அவருடைய ப்ராடக்ட்டு. ஸோ அவருடைய பிரம்மாண்ட படைப்பு நீங்கள். ஸோ அவருக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் நம்மகிட்ட இருக்கும்பொழுது இன்னுமே நம்ம வந்து சிறுமையாக நினச்சிக்கிட்டு இது போதும், இது வாழ்க்கை உள்ள நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நிறுத்திடும் சொல்ல வரேன். ஸோ ஒட்டகச்சிவிங்கின் கதை போல் தான் சொல்கிறேன். ஸோ ஒட்டகச்சிவிங்கி சொல்கிற பிறந்த குட்டியை எட்டி உதைப்பது போல் சில நேரத்தில் கடவுள் எட்டி உதைக்கிறாருன்னா இன்னொன்று உட்கார்ந்துட்டு இருக்காத ஒரே இடத்துல நீ சிந்தனையிலேருந்து வெளியே வா. அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு நீ வெளியே போக முடியும்னு சொல்கிறாரு. ஸோ கடவுளுடைய ப்ராடக்ட் எப்போவுமே வேஸ்ட்டாக போகாது. ஸோ மனுஷன் செய்யக்கூடிய ப்ராடக்ட் கூட வேஸ்ட்டாக போகும். ஆனால் கடவுளுடைய ப்ராடக்ட் எப்போவுமே 100% அவர் அவ்வளோ ப்ரொடெக்ஷனோட தான் ஒரு மனுஷனை உருவாக்குவார். அவ்வளோ ஆசீர்வாதம் உருவாக்கி இந்த பூமியில் இறக்குவார். ஸோ அப்பேற்பட்ட இறங்கிய பீஸு தான் நீங்கள். ஸோ ஒரே சிங்கிள் பீஸுன்னுவாங்களே, ஸோ படத்தில் சொல்கிற மாதிரி, ஸோ ஒரே ஒரு ஒரிஜினல் பீஸ் தான் நீங்கள். ஸோ அப்பேற்பட்ட பீஸ் வேஸ்ட்டாகவே போக மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களை நீங்கள் வந்து தாழ்ந்து பிளான் பண்ணிக்காதீங்க. எனக்கு இவ்வளோ தான் வாழ்க்கை நினச்சிக்காதீங்க. உங்களுடைய பிரம்மாண்டமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் காத்துட்ருக்கு. அதை வச்சு நீங்கள் ஏம் பண்ணுங்கள். ஸோ இதை விட்டுடுங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை உனக்கு 1000 கோடி கூட கடக்கட்டுமே, அது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த ஸ்டெப்பு எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்கள் கடவுள் எப்படி உங்களை பற்றி நினைக்கிறாரோ அது போல் நீங்கள் நினைங்க சொல்கிறேன். கடவுள் உங்களை பற்றி என்ன திட்டம் வச்சுருக்காருன்ட்டு நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் உங்களை மாதிரி யோசிக்கக்கூடாது. கடவுள் போல் உங்களை நீங்கள் யோசிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ குழப்பமில்ல, தெளிவாக சொல்கிறேன். கடவுள் உங்களை பற்றி வச்சுருக்க திட்டம் பெருசாக இருக்கிறதுனால அவரோட யோசனை பெருசாக தான் இருக்கும். ஸோ அது போல் திங்க் பண்ணுங்கள். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படி விட மாட்டாங்க, நம்மளை பிடிச்சி இழுப்பாங்க. நீங்கள் அதையும் மீறி வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் இருந்தால் இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்மளை வெளியே விட மாட்டாங்க. ஆனாலும் நம்ம அது மீறி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேன்மையான சிந்தனையாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த வெளியில் வெளியே வர முடியும். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளோ நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். ஸோ பேசத்தை கம்மி பண்ணிவிட்டு கேட்கத்தை அதிகமாக்குங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.